மனிதர்கள்ல சிறந்தவங்க யாருன்னா, எந்த வாழ்க்கை கிடைத்ததோ, எந்த ஞானம் கிடைத்ததோ அதை கொண்டு பயனடைபவர்கள். கல்வி கிடைப்பதை விட கல்வி பயனளிக்க வேண்டும். ஞானம் கிடைக்கிறது, அதை கொண்டு பயன்பெறணும். எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் கேட்க வைப்பான், அது ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்க வேண்டும். எனவேதான் கல்வியை கேட்க மார்க்கமா சொல்லவில்லை, பயனுள்ள கல்வியை கேட்க சொல்கிறது. இல்மன் நாஃபிஅன், பயனளிக்கும் கல்வி. நான் கேட்ட கல்வி எனக்கு பயனளிக்க வேண்டும். பாதுகாப்பு தேடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயத்துல ஒரு ஹதீஸ்ல பாதுகாப்பு கேட்கிறாங்க. அதுல ஒன்று, வஅஊது பிக்க மின் இல்மின் லா யுன்ஃபா, எந்த பிரயோஜனமும் கொடுக்காம கல்வி இருக்குதே அது வேண்டாம் எனக்கு. நான் அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா என்பதல்ல முக்கியம். அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா அல்ல முக்கியம். எந்த அறிவாளியாக வாழ்வது? கிடைக்கப் பெறுகிற எல்லா ஞானமும் பயனளிக்க வேண்டும். அங்கன ஒரு செய்தியை கேட்டோம், இங்கே ஒன்றை கேட்டோம், வீட்டில் கேட்டோம், போற வழியிலே கேட்டோம். அதுவெல்லாம் என் வாழ்க்கையில் பயனளித்தால் எத்தனையோ திருப்பு முனைகள் மனித வாழ்க்கையில் நடந்துவிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளை போய் நலன் விசாரியுங்கள் என்றார்கள். ஏன்? அவரை போய் பார்த்தால் அவர் படும் பாடு, அவர் படுற கஷ்டம், அந்த சிரமம், அதை பார்த்துட்டு நீங்க பாடம் பெறுவீர்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நீ சரியாக்கணும். ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதில் கூட நான் பயனடைய வேண்டும். அவரை பார்த்துட்டு நான் படிப்பினை பெறணும். இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாது, கஷ்டப்படுற இடத்துல நான் நிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. எனவேதான் நோயாளியை நலம் விசாரிப்பது சுன்னத். அதிலே மனிதனுக்கு பயன் இருக்கிறது, வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்படும். சில பேரை பார்த்துட்டு மாறிடுவாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, ஆஹா இனி நம்ம சரியாயிடணும். அவரை பத்தி 4 பேர் சொல்லுவாங்க, அவர் தப்பா வாழ்ந்துட்டாரு, அதனால படுறாரு கஷ்டம், நம்ம வாழ்க்கையை சுதாரித்துக் கொள்வோம். பயனளிக்கும் கல்விதான் கல்விகளிலெல்லாம் சிறந்தது. அந்த பயனளிக்கும் கல்வி இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் இல்மின் லா யுன்ஃபா, பயன் தராத கல்வி என் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பயன் பெற வேண்டும். கேட்டதையெல்லாம் கொண்டு ஒரு ஞானி இடத்திலே மக்கள் கேட்கிறார்கள், மாலனா நஸ்மஉ வலா நன்தஃபு. ஒரு ஞானி இடத்துல மக்கள் கேட்டாங்களாம். அவர் மிகப்பெரிய அறிவாளி, இஸ்லாமிய உலகம் போற்றுகின்ற அறிஞர். எங்களுக்கெல்லாம் ஏன் நிறைய உலமாக்கள்கிட்ட போய் விஷயங்களை கேட்கிறோம், குர்ஆனை பற்றி கேட்கிறோம், ஹதீஸை பற்றி கேட்கிறோம், ஆனா நாங்க பிரயோஜனமே அடையவில்லையே, என்ன காரணம்? கேட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கு பயான்களும் ஹதீஸுகளும் ரசிக்கிற மக்கள் கூடி இருக்கிறார்கள், பயன்பெறவங்க கூட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரசிக்கிறவர்களை தாண்டி பயன்பெறுகிறவர்களாக நம்ம மாறணும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இந்த செய்திகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, மாலனா நஸ்மா வலா நன்தஃபி, நாங்கள் நிறைய கேட்கிறோம், ஆனால் நாங்கள் பயனடையவில்லையே. பயனடைஞ்சிருந்தா எங்கெல்லாமோ போயிருப்போமே, வாழ்க்கை தரம் எங்கெல்லாமோ உயர்ந்திருக்குமே. அதுக்கு அவங்க சொன்ன பதில ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை என்னுடைய உடலுக்குள்ள உள்ளத்துக்குள்ள கொண்டு போகணும்னா அதுக்கு இருக்கிற தடையை நீக்கி வைக்கணும். தடை நீங்கினாதான் உள்ள போகும். வெளியிலேயே லாக் போட்டிருக்கு, எப்படி உள்ள போறது? கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அவங்க உள்ளத்துல முத்திரை குத்தி விட்டோம், சீல் வச்சிட்டோம். எப்படி உள்ளத்துக்குள்ள செய்தி போகும்? சில பேரை பத்தி சொல்றான் அல்லாஹ், அவங்க உள்ளத்துல முத்திரைன்னா சீல் வச்சாச்சு, அது எப்படி உள்ள போகும்? கடையை போட்டு லாக் பண்ணி பூட்டை போட்டு பூட்டுல சீல் வச்சாச்சு. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம், அவங்க செவியிலும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, கண்ணு இருக்குது பார்க்கறாங்க, ஆனா அந்த பார்த்த விஷயம் வாழ்க்கைக்கு வராத திரை இருக்கிறது. பார்க்கிறது முக்கியம் இல்ல,
அதை கொண்டு வர முடியாத திரை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. கேட்பதும் சிந்திப்பக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். பார்க்கிற விஷயங்கள் கூட மனசுக்குள்ள வரணும்னா திரையை அகற்றணும். இது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அந்த அறிவுலகத்தின் மேதை சொன்னார்கள், உங்களுக்கும் எனக்குமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான செய்தி. நான் நிறைய பிரயோஜனம் அடைய வேண்டும் என் வாழ்க்கையிலே, உன்னதமான இடத்தை நோக்கி, இலக்கை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கணும். சிறகடிக்கணும். ஒரு ஞானி, நீ சிறகடித்து பறக்கணும். எதற்கு? இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வை அடைவதற்கும், மார்க்கத்தை அடைவதற்கும், உயர்ந்த சிஃபத்தை அடைவதற்கும். சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் தடை இல்லை, வருமானம் ஈட்டுவதற்கெல்லாம் தடை இல்லை, உழைப்பதற்கெல்லாம் தடை இல்லை, நிரப்பமாக விசாலமாக சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த உலகம் எனக்கு பயனளித்துக் கொண்டே இருக்கணும். காசு வருது, எந்த பிரயோஜனம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பணம் வருது ஹஜ்ரத், ஆனா அது தங்குறதே இல்லை. அது என்ன பணம்? பணம் வருது, தங்குறது இல்லை. அப்ப அந்த பணத்துல பரக்கத்து இல்லைங்கிறாங்க. அத பெருமானார் சொல்லுவாங்க, எனக்கு வரக்கூடிய பொருள் அது பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? பொருள்ல பரக்கத்து இருக்குமா, அந்த பணம் தங்கும். அந்த பணம் ஆஸ்பத்திரி செலவுல போய் முடியாது. அந்த பணம் தப்பான வழியில செலவாகாது. இன்னைக்கு எவ்வளவு பேர்ட்ட பணம் இருக்குது, தப்பான வழியில செலவாகுது. சில பேர் ஆஸ்பத்திரி வழியில செலவாகுது. சில பேருக்கு அந்த பணம் எந்த பிரயோஜனமும் கொடுக்காம இருக்குது. பணம் கூட பிரயோஜனம் கொடுக்கணும். அந்த பணம் பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரூபாய் இருக்குமா, அதுல பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து இருந்தால் அந்த 10 ரூபாய் உன் வாழ்க்கையின் நிறைய பிரயோஜனங்களை கொடுத்துரும். அதுல பரக்கத்து இல்ல, அது 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அதுல பிரயோஜனம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் கோரிக்கை என்ன, நிறைய வருமானம் எல்லாம் பண்றோம் ஹஜ்ரத், எதுவுமே தங்குறது இல்ல, எங்க போகுதுன்றே தெரியறது இல்ல. அதல்ல, நான் பண்ணும் வருமானம் எனக்கு மாத்திரம் அல்ல, என் தலைமுறைகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். என் தலைமுறைகளும் அதை கொண்டு பயன்பெறணும். அப்ப எதனால் அது வெளியில போகுது, எதனால தவறான வழியில போய் முடிகிறது, ஏன் அது தங்குவது இல்லை, அதற்கென்ன தடை, அந்த தடையை அகற்றான். அவர் சொன்னார், கேட்டதெல்லாம் பிரயோஜனம் அளிக்க வேண்டும், அது கிடைக்கவில்லையே என்று சொன்ன போது நிஅமத்துன் லா ஷுக்ருன்னார். முதல் விஷயம், வாழ்க்கையில நிறையவே அல்லாஹ்வுடைய அருளை சம்பாதிக்கிறீங்க, அருளை சந்திக்கிறீங்க, நிறைய உங்களை தேடி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. நிறைய நேரத்துல நம்ம பார்த்தா நம்ம முயற்சி இல்லாம அல்லாஹ் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நினைச்சு பாராத விதத்துல வந்து சேரும். நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அதை விட பெருசா வந்து கிடைக்கும். உங்களுக்கு அல்லாஹ் நினைபாராத இடத்துல அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த அருளை எல்லாம் அனுபவிக்கிறீங்க, வாங்குறீங்க, எடுக்கிறீங்க. என்ன பலகீனம்? அதற்கு அல்லாஹ் கொடுத்தானே, அவனுக்கு நன்றி இல்லாமல் வாழ்கிறீர்கள். எப்படி அறிவுரைகள் உங்களுக்கு பிரயோஜனம் தரும்? பிரயோஜனத்தை தடுக்கும் முதல் காரியம், அவன் கொடுத்ததற்கு நன்றியோடு வாழுங்கள். மனுஷனுக்கு மனுஷன் கூட நன்றி சொல்லணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷன் நமக்கு உபகாரம் செய்துட்டா நன்றி சொல்லணும். மல்லம் யஷ்குர் இன்னாஸ லம் யஷ்குர் இல்லா, மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லையா நீ அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னவனாக ஆக மாட்டாய். எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, அவரை நான் மறக்க கூடாது, அவருக்கு நன்றியோடு நான் இருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருந்தார், அவரோடு நன்றியோடு நடக்கணும். இன்னைக்கெல்லாம் பெற்றவர்களுக்கு கூட நன்றி பாராட்டும் பிள்ளைகள் இல்லை, பெற்றவர்களுக்கு கூட நன்றி பாராட்டுகிற பிள்ளைகள் இல்லை. பெருமானார் சொன்ன ஒரு பதில் ரொம்ப முக்கியமானது, பிர்ரு பிர்ரு ஆபாஅக்கும் அபர்ருக்கும் அபுனாவுக்கும், உங்கள் பெற்றோர்களோடு அழகாக நடங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு அழகாக நடப்பார்கள். என் புள்ள சரியா நடக்கல, என் புள்ள தப்பு பண்ணுகிறார், என் புள்ள வரம்பு மீறிட்டார், இல்லை, நீ உன் பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்களின் திருப்திக்கேற்ப வாழுங்கள், உங்க புள்ள உங்களை சந்தோஷப்படுத்துவார். இது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் எல்லாம் முத்தான செய்திகள். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளால் நான் நிம்மதி பெறாமல் போனதற்கு காரணம் என்ன? நம்ம பிள்ளைங்களே நமக்கு தீங்காக மாறியதற்கு என்ன காரணம்? பல குடும்பங்களில் நிம்மதி காணாமல் போனதற்கு அவர்களின் பிள்ளைகளே காரணம். ஏன்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் சரியாக நடக்காமல் இருந்திருப்பீர்கள். அதற்கு பகரம் செய்யாமலாம் அல்லாஹ் விடுறது இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறவன் தானே, அல்லாஹ் மன்னிச்சிருவான். பெற்றோர்கள் விஷயத்தில் சரியாக நடக்காதவர்களுக்கு பகரம் கொடுக்காமல் இந்த உலக வாழ்க்கை முடியாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் விஷயத்துல தப்பு பண்ணீங்களா, அதற்கான தண்டனை இங்கே, மறுமையில் அல்ல, இங்கே.
உலகத்திலேயே சில வாழ்க்கைக்கு தண்டனை உண்டு. அல்லாஹ் மன்னிக்கிறவன், பிற்படுத்துறவன், சில விஷயத்தை மன்னிச்சு விடுவான். ஆனா தாய் தந்தைகளை மனசை நோவப்படுத்தினா அவங்களுக்கெல்லாம் மன்னிப்புலாம் இல்ல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம ரூஹு பிரியாது. அதான் பெருமானார் சொன்னாங்க ஒரு எச்சரிக்கை, உங்க உம்மா வாப்பா துவாவை பயந்துக்கங்க. உங்க உம்மா வாப்பா கேட்கிற துவா அல்லாஹ்வோட அர்ஷ் வரைக்கும் போயிடும். தாய் தந்தையர்கள் துவா, எங்க உம்மா வாப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். என்ன தெரியுமா, அளவுக்கு துவா செய்வாங்க. வீட்டை விட்டு வெளியில போனா வாசல்ல துவா செய்வாங்க. பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ், போயிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அவங்க போயிட்டு வாப்பான்னு சொல்றாங்களே அதே பெரிய துவா. பெற்றோர்கள் துவா செய்து பிள்ளைகளை அனுப்பினால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா மனசார துவா செய்யற ஒரு துவா பெற்றோர்கள் செய்கிற துவா தான். மனசார செய்வாங்க, நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு. அந்த புள்ள தப்பா நடந்தாலும் அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆன்மா தாயும் தந்தையும் தான். அப்ப சர்க்காரே ஆலம் இங்கே சொல்லுகிற செய்தி, நீ நன்றி மனிதர்களுக்கு சொல்லல, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க முடியாது. உனக்கு எந்த வகையில யாரு ஹெல்ப் பண்ணாலும் நன்றி உடையவனா இருந்து விடுங்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நிறைய கேட்கிறோமே, நிறைய ஞானங்களை, ஆயிரம் செய்திகளை, ஹதீசுகளை, குர்ஆனை உலமாக்கள் ஞானிகள்ட்ட இருந்து கேட்கிறோம், ஏன் நாங்க பிரயோஜனம் அடைய முடியல? தடைய நீக்குனா தான் வாழ முடியும். தடையை வச்சுக்கிட்டே எப்படி ஜெயிக்கிறது? முன்னேற்றம் வரலன்னா முன்னேற்றத்துக்கான தடை இருக்கா, தடையை களையணும். அவர் சொன்னார், முதல்ல நிஅமத்துல்லா ஷுக்ர், நிஅமத்து நிறைய கொடுக்கறான் அல்லாஹ். நினையாபுரத்துல கொடுக்கறான், கேளாபுரத்துல கொடுக்கறான். நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு நியமத்து விழுந்திருக்கும். நன்றி உடையவர்களாக வாழுங்கள். அல்லாஹ் கொடுக்கறான், நீங்க நன்றி செலுத்துறது இல்ல, அதனால கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் கொடுப்பதில்லை. கேட்டால் அது பிரயோஜனம் அளிக்கணும், அதுதான் நான் கேட்டதற்கான பொருள். என்ன, நீ கேட்ட ஒவ்வொன்றுக்கும் விசாரணை உண்டு. உன் செவிகளை குறித்து விசாரிக்கப்படுவாய். எதை கேட்டாய், கேட்டபடி எப்படி வாழ்ந்தாய், சொல்லணுமா இல்லையா? இந்த மஜ்லிஸ் எல்லாம் விசாரணைக்குரிய மஜ்லிஸ். இங்கே 1 hour கொடுக்கிறோம். கேட்ட விஷயங்கள் என்ன பிரயோஜனம் உனக்கு கிடைத்தது? இன்றைக்கு பரவலான விஷயம், நிறைய கேட்கிற மக்கள் பிரயோஜனம் அடைபவர்கள் குறைவு. அல்லாஹ் இந்த சபை நம்மை பிரயோஜனம் அடைபவர்களா ஆக்கி வைப்பானாக. அவங்க போய் கேட்டாங்க அந்த ஆற்றல் மிக்க ஞானி இடத்துல, நாங்க கேட்கிறோம் நிறைய விஷயங்களை, ஆனா பிரயோஜனம் கிடைக்கலையே, என்ன காரணம்? அதில் முதல் விஷயம் அவர் சொன்னார், நிறைய அருள்களை கொட்டுறான் அல்லாஹ் உங்களுக்கு, நினையாபுரத்துல கொட்டுறான். கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பாராமலும் தருகிறான். ஆனா நீங்க அல்லாஹ்விட்ட நன்றியோடு நடக்கல. நீங்க நன்றியோடு நடக்காதனால என்னதான் கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. பிரயோஜனம் கிடைக்கணும் இல்ல, நன்றியோடு நான் வாழ பழகணும். அல்லாஹ்வுக்கே நன்றியோடு நான் நடக்கலன்னா நான் யார்கிட்ட நன்றியோடு நடக்க போறேன்? நான் வாழ்க்கையில் கேட்கிறேன், நிறைய கேட்கிறேன், கேட்டதெல்லாம் பிரயோஜனமாக வேண்டும். தலைவிதி மாறிடும், நிம்மதி கிடைச்சிரும், உயர்ந்த வாழ்க்கை வந்துடும். எப்ப கேட்டபடி வாழ்றேனோ அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணையே இல்லை. என் வாழ்க்கை மொத்தமும் அல்லாஹ் ரசூலுக்கு திருப்தி ஆயிடும். அது வாழ முடியாம, கேட்டதை கொண்டு பிரயோஜனம் பெற முடியாம தடுக்கிற மிகப்பெரிய சக்தியை, தடையை நான் களைஞ்சி எடுக்கணும். நீங்க என்ன விஷயத்தை கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனமாகி விடும் என்றார் அந்த சூபி, அந்த ஞானி. எத்தனை பெரிய அறிவுலகத்தின் மேதை. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்காலம் மிக உயர்வாக மாறும். அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படும் இடத்திற்கு வருவோம். நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும், பொருளாதாரம் பரக்கத்தாகும், செழிப்பாகும். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமா வாழ்ந்துட்டா நம்ம விரும்புற வாழ்க்கையை கொடுத்துருவான் அல்லாஹ், கஷ்டத்தை போக்கிடுவான் அல்லாஹ், வறுமையை நீக்கிடுவான் அல்லாஹ், நோயை குணமாக்கிடுவான் அல்லாஹ், தரித்திரமே வராது. நீ சரியா நட, நான் உன்னோட அழகா நடக்கிறேங்கிறான் அல்லாஹ். நமக்கும் அல்லாஹ் ஹயாத்துல பரக்கத் செய்யட்டும், ஆரோக்கியத்துல பரக்கத் செய்யட்டும், நிம்மதியை நசீபாக்கட்டும்.